திரு தாமோதரன் பிரகாஷ், ஏதாவது கணக்கு இல்லாமல் அவர் கட்சி ஆரம்பித்திருக்க மாட்டார். ஏன்னா கடந்த தேர்தலில் அவர் விலகி இருந்தார் அல்லது நேரடி அரசியலுக்கு வரல அப்படின்னு. இந்த முறை கூட்டணி பேச்சுவார்த்தை என்டிஏல நடக்கிறப்போ கட்சி ஆரம்பித்திருக்காரு. ஏன்? அதாவது அந்த அம்மா வந்து அதிமுகவுக்குள்ள தன்னை சேர்த்துப்பாங்கன்னு பெருமளவு எதிர்பார்த்தாங்க. அதுக்காக அவங்க அமமுகவுலையும் அந்த அம்மா சேரல. அவங்க நினைச்சிருந்தா அமமுகவில் சேர்ந்துருக்கலாம். அமமுக கிட்டத்தட்ட டிடிவி தினகரனோட கட்சி தான். அந்த அம்மா நினைச்சிருந்தா சேர்ந்துருக்கலாம். அதுக்குள்ள அவங்க சேரலை. வேற எத்தனையோ கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது, அத்தனை கட்சிகளுக்குள்ளேயும் அவங்க போல. அவங்க எதிர்பார்த்தது வந்து அதிமுகவில் தன்னை சேர்த்துப்பாங்க அப்படின்றதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதிமுகலேருந்து அவங்கள நீக்கினது வந்து பாஜகவுடைய ப்ரெஷர் தான் வந்து தினகரனையும் சசிகலாவையும் அதிமுக விட்டு நீக்கினதுன்னு சொன்னாங்க. அப்போது அதே பாஜக கிட்ட அவங்க ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்களை வந்து எப்படியாவது அதிமுகக்குள்ளே சேர்த்து விடுங்க அப்படின்றது அவங்களுடைய ப்ரெஷராக இருந்தது. அதுக்காக வெயிட் பண்ணாங்க. ஆனால் இந்த துரோகத்தை வந்து துரோகம்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து அவங்க மன்னிக்க தயாராகவே இல்லை. ரைட்டுங்களா? இப்போது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அரசியல் அறிவுக்கு உட்பட்டு அவங்க எந்த சூழ்நிலையிலையும் திமுகவுக்கு ஆதரவாக அவங்க செயல்பட்டதே கிடையாது. ஒரு சின்ன விஷயத்தில் கூட திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டது கிடையாது. ஆனால் அவங்களுடைய அஜெண்டா வந்து எடப்பாடியை தோக்கடிக்கணும். 10 தேர்தல்லையும் அவங்க கிட்டத்தட்ட பார்லிமெண்ட்டு சட்டமன்ற தேர்தல்களில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து ஃபாதர் ஃபிகரு முக்குளத்தூர் கம்யூனிட்டிக்கு. டிடிவி தினகரன் கிடையாது. நீங்கள் ஒரு பைக்கில் வந்து ஹெட்லாம்ப் பெருசா மோட்டர் பெருசான்னு கேட்டிங்கன்னா ஹெட்லாம்ப் பெருசு கிடையாது, மோட்டர் தான் பெருசு, என்ஜின் தான் பெருசு. அந்த மாதிரி அந்த கம்யூனிட்டிக்கான பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து சாதிச்சு அவங்க பண்ணாங்க. அவங்க வெறும் வேலையாள் கிடையாது, உடன்பிறவா சகோதரி. இபிஎஸ் கூட அதே சமூகத்தை சேர்ந்த பலரும் இருக்காங்க. ஆர்பி உதயகுமார்லாம் யாரு? அதெல்லாம் அவங்க ஈவென்ட் பண்ணிரலையா? அது பண்ண முடியாது. ஆர்பி உதயகுமார்லாம் சைட் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு பைக்குக்கு, அதெல்லாம் அவரால் பண்ணவும் முடியாது. அவர் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னன்னா, என்னோட சோர்சஸ் வந்து ஆர்பி உதயகுமார் சசிகலாவோட கான்டாக்டில் தான் இருந்தார். இந்த எல்லாருமேங்க அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எல்லாரோடையும் மல்டிபிள் கான்டாக்டில் தான் இருப்பாங்க. யார் கை ஓங்குது அப்படின்றது கடந்த 5 ஆண்டுகளில் யாருக்குமே தெரியல. நீங்க திமுகன்னு சொல்றாரு இல்லைங்களா வில்சன் சாரு, அதுல நான் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் ரீகால் பண்ணி சொல்லிடுறேன். ஏன் ஓபிஎஸ் நீக்கினாங்க தெரியுங்களா? ஸ்டாலினை பார்த்து சிரித்தார். இதுதான் சார்ஜ். ஓபிஎஸ் மேல ஸ்டாலினை பார்த்து சிரிச்சார்ன்ற சார்ஜ் தான் அந்த பீரியட்ல வந்தது. இன்னைக்கு துரோகம்னு சொல்ற சசிகலா வந்து ஏன் கொடநாடு விஷயத்த சொல்லல? கொடநாடு விஷயத்தை ஏன் துரோகம்னு சொல்ல? அவங்க கீழே இருந்த ஒரு எஸ்டேட்டு, அதுல நடந்த கொள்ளை சம்பவங்கள் எல்லாத்தையுமே எடப்பாடி ஆட்சியில நடக்குது. அதுல ஏன் சொல்லல அப்படின்றதுக்கு நிறைய பின்னணி கதைகள் இருக்கு. அதுல அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கு. ஏன்னா அதை பத்தி அவங்க கம்ப்ளைண்டே பண்ணல. சரி, ஓகே, கேட்போம், அதையும் கேட்போம். ஒரு நிமிஷம், நான் திரு மோகன் அவர்கள்ட்ட. மோகன், 0.1% கூட எங்களுடைய ஓட்டுகள் சிதறாது அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. திடீர் இட்லி திடீர் சாம்பார் மாதிரி புது கட்சியா இருக்கே அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லுவதின் நோக்கம் ஏதோ முக்குளத்து சமுதாயம் முழுவதும் அவர் பின்னால் இருப்பதாக நினைத்து கனவு கொண்டிருக்கிறார். அப்படி நினைத்திருந்தால் அவர் தனியாக களம் கண்டார், தனியாக 2 தேர்தல்களை சந்தித்தார், கூட்டணியாக இருந்தும் தேர்தலை சந்தித்தார். அவர் வெற்றி பெற்று இருக்க வேண்டும். ஏன் அவர் வெற்றி பெறவில்லை? அதேபோல் இதற்கு முன்னால் சொன்னவர்கள் சொன்னார்கள், திமுகவிற்கு தன் மீது 13 வழக்குகளை, தன் மீதும் தன் உயிர் தோழி மீதும் 13 வழக்குகளை போட்டு அதை கிட்டத்தட்ட 20-25 ஆண்டு காலம் சந்தித்து அதில் 12 வழக்குகளில் வெற்றி பெற்று ஒரு வழக்குகள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எந்த அரசாங்க பதவியிலும் இல்லை. ஆனால் அவர்களை வேண்டுமென்றே அவர்களை வழக்கிலே சேர்த்து தண்டனை அனுபவிக்க செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்?
அவர்கள் எப்படி அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள்? திமுக இது திமுக அப்பட்டமான டைரக்டா சப்போர்ட் பண்ண போறாரு. கருத்து. அதிமுக நிக்கக்கூடிய இடத்துல கேண்டிடேட் போட்டா அது அதிமுக போற ஓட்டு, அதை பிரிச்சாங்கன்னா திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு தானே சொல்றாங்க. என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓட் பேங்க் தான் மிகச்சிறந்த ஓட் பேங்க். ஆனால் அவர்கள் வெற்றி பெற்று இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து 10 தொகுதிகளில் அவர்கள் வெற்றி 10 தேர்தல்களில் அவர்கள் தொடர் தோல்வியுற்று இருக்கிறார்கள். மீண்டும் அவங்க மறுபடியும் வர்ற எலெக்ஷன்ல தோத்து போய் இந்த கட்சி வீணா போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக எப்படி தலைவர் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வந்தாரோ, எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி காப்பாற்ற நினைத்து அரசியலில் இறங்கினார்களோ, அதுபோன்று 9 ஆண்டுகள் பொறுமைக்கு பிறகு வேறு வழியில்லை, இந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான், அம்மா அவர்களின் ஆட்சியை மீண்டும் அமைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் சின்னம்மா அவர்கள் களம் கண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்க சொன்ன தினகரன் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வாங்குறாரு, சசிகலா தலைவர் ஆவார், அதான் அஜெண்டா. என்ன பிரகாஷ்? எடப்பாடி தோல்வி அடைந்தால் சசிகலா அதிமுக சிதறுண்டு போகும், அதை ஒருங்கிணைக்கிறேன் என்ற போர்வையில் சசிகலா மீண்டும் தலைவர். அப்படியா திரு மோகன்? சசிகலாவுடைய அஜெண்டா. மோகன் அப்படியா? அதான் கணக்கா? அம்மா இதுவரை 1972ஆம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிடம் கழகம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு 2வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததே இல்லை. அந்த தவறு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக மீண்டும் அம்மா ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஒரே கருத்திற்காகத்தான் அம்மா அவர்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் களம் கொண்டிருக்கிறார்கள். சார் இல்ல அதுல பிராக்டிகல் பேசுங்க. தினகரன் வாங்கின வாக்குல சசிகலாவுடைய ஆதரவு வாக்கு இருக்கு. தினகரனே 5% வாக்குல தாண்ட முடியல. இன்னைக்கு தினகரனும் அங்க போயிட்டாரு. சசிகலாக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கும்? ஆட்சி அமைச்சிருவாங்களா? சின்னம்மா அவங்க இன்னைக்கு நேற்றுக்கே அரசியல் வரல. 83லிருந்து நிழலாக உயிர் தோழியாக புரட்சி தலைவி அம்மாவோடு இருந்து அந்த கட்சியை எப்படி அம்மா அவர்கள் நடத்தினார்களோ அதற்கு வழிகாட்டியாக உறுதுணையாக இருந்து பல நேரங்களில் எந்த கட்சிக்காரரும், உள்ளாட்சி நிர்வாகிகளும் சரி, கட்சி நிர்வாகிகளும் சரி, சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, மந்திரிகளும் சரி, சின்னம்மா அவர்களைத்தான் சந்தித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கட்சியை நடத்தியது இணையாக இருந்து சின்னம்மா அவர்கள்தான். அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அனைத்து தொண்டர்களுக்கும், தலைவர்களுக்கும், பாராளுமன்ற சட்டமன்ற முன்னாள் அமைச்சர்களுக்கும் தெரியும், தமிழகத்திற்கும் தெரியும், இந்தியாவிற்கும் தெரியும், உலகத்திற்கே தெரியும். திரு பொன் வில்சன் குறுக்கிட்டீங்க. ஏன் ஜெயலலிதா சசிகலாவை அரசியலுக்கு கொண்டு வரல? ஒரு கேள்வி. பொன் வில்சன் ஒரு நிமிஷம். சசிகலாவை ஜெயலலிதா ஏன் அரசியலுக்கு கொண்டு வரல? ஏன் அவங்கள குறைந்தபட்சம் துணை முதல்வர் கூட ஆக்கி இருக்கலாமே? அரசியலுக்கு சசிகலாவோ நடராஜனோ வரக்கூடாது என்பதுதானே ஜெயலலிதாவுடைய கடைசி ஆசை, இறுதி ஆசையும் அதானே. மோகனுக்கு பதில் சொல்வார். மோகன் மிக 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 சரியான கேள்வி. புரட்சி தாய் சின்னம்மா நினைத்திருந்தால் துணை முதல்வராயிருக்கலாம். ஓ பன்னீர்செல்வம் 3 முறை முதல்வராகும் போது புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் முதல்வராயிருக்கலாம், ராஜ்யசபா எம்பியாக இருக்கலாம். யாரையோ உருவாக்கினார்கள். அவர்கள் ஏன் அதற்குத்தான் நேற்று தன்னிலை விளக்கத்திலே அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு அரசியல்வாதியாக புரட்சி தலைவி அம்மாவோடு இருந்தபோது நான் அப்படி பார்க்கவில்லை, அவரை ஒரு உயிர் தோழியாகத்தான் பார்த்தேன் என்றார்கள். அவரது ஆசை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. அம்மா விரும்பவில்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, ஓகே. அவர் இறந்ததுக்கு பின்னால் எதை ஆக்கி இருப்பாங்களே? இல்ல, ஓகே 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 பிரகாஷ், ஓகே ஓகே. முதலில் இவர்களே விரும்பவில்லையே. இல்ல திருப்பி வில்சன் இல்லை திருப்பி சேர்க்கும் போதே அறிக்கையே கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா. எதற்காக சேர்க்குறேன்னா இவங்க லெட்டர் கொடுத்தாங்க. ஆமாம், எங்கள் உறவினர்களாக நான் வெளியே இருக்கும்போது தான் தெரிஞ்சுது எனக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு, அதை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடிதத்துக்கு தான் ஜெயலலிதா அம்மா ஏற்பு கடிதம் கொடுத்தாங்க. அந்த கடிதத்தில் அவர்கள் குடும்ப பெண், முழுக்க முழுக்க எனக்கு உதவி செய்வதற்காக இருப்பவர்கள், அரசியலுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு தெளிவாக ஜெயலலிதா அம்மா கடைசியில் அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அது கடந்த காலம், இல்லைன்னு சொல்ல வரல, அதனால் அரசியல்
வரக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஏனென்றால் இப்போ டிடிவி கூட வந்து கடைசி வரைக்கும் சேர்க்கல, ஆனால் இவங்க தான் துணை பொதுச் செயலாளர் ஆக்குனாங்க அப்போது அப்படின்றது. இன்னொன்று, கட்சியிலேருந்து நீக்கிறது சேர்க்கறது வந்து கடந்த காலங்களில் எல்லா இடத்துலையும் நடக்குது. வைகோ வந்து கலைஞர் நீக்கினார். அதே மாதிரி திரு அழகிரி அவர்கள் தன்னுடைய சொந்த மகன் கலைஞர் நீக்கினார். இப்போ துரை வைகோ சேர்த்த பிறகு திரு வைகோ அவர்கள் வந்து மல்லை சத்யாவை நீக்கியிருக்காரு. அதனால் இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து இது வந்து வழக்கம் தான். ஒருவேளை அதிமுக தோத்தா நாளைக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆவதற்கு சசிகலா மீண்டும் முயற்சி பண்ணுவார். அதன் ஒரு தொடக்க புள்ளி தான் புது கட்சி அப்படின்னு. ஆமாம், இல்லை அவர் ஜெயிக்க தானே போறாரு. அவர் ஜெயிச்சிட்டா அதுக்கும் இப்போ பிரகாஷ் பதில் சொல்லணும்ல. இப்போ அவர் ஜெயிக்க தான் போறாரு. இந்த தடவை ஜெயிச்சிட்டாருன்னா ரெட்டையிலையும் ஜெயிச்சிட்டா என்ன சொல்ல போறாங்க? அதை யோசிக்கணும். நீங்க ஜெயிக்காது பொதுச் செயலாளராக ஆகி இருப்பதே எம்ஜிஆர் கொண்டு வந்த பைலாப்படி இல்லை, அதை மறைத்து ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கு உலகத்திற்கே தெரியும் யாரோடு தவழ்ந்து வந்து யார் காலில் விழுந்து ஆசி பெற்று அவர்கள் வந்து நடந்ததை சொல்கிறேன், ஊர் அறிந்த விஷயத்தை சொல்கிறேன். எல்லாம் சரி. இப்போ வந்து நீங்க வந்து சசிகலா எதுக்கு நீங்க டென்ஷன் ஆறீங்க? இல்ல இல்ல நீங்க உங்களுக்கு பயம், நீங்க இறங்கிட்டாங்க, இனி வராது டென்ஷன் ஆவறீங்க. யார் சரி, நீங்க தான் அடுத்தது முதலமைச்சர். யார் இல்லைன்னு இந்த தேர்தலில் எப்படியும் 40% ஓட்டு உங்ககிட்ட தான் இருக்க போகுது. எல்லாருமே தோக்க தான் போறாங்க, எல்லாம் தெரியுமே நம்மளுக்கு தான். அது 40% ஓட்டு வந்துடும். மோகன் தான் துணை முதலமைச்சராக கூட இருப்பாரு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. வாழ்த்துக்கள், அவருக்கும் வாழ்த்து. நான் பேசுறது வந்து யதார்த்தத்தை பேசுறேன். அதாவது நான் பேசுறது யதார்த்தத்தை பேசுறேன். அதாவது யதார்த்தத்தை என்ன பேசுறேன்னா, திமுகவின் மறைமுக ஆதரவு நீங்க, அதாவது அக்காவின் கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா விதத்திலையும் ஒரு சிறு துரும்பா கூட இருந்து நீங்க முயற்சி பண்றீங்க. 13 கேஸ் போட்டு 12 கேஸ் 25 ஆண்டு காலம் தண்டனை அனுபவிச்சவங்களுக்கு எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? எப்படி அப்படி தவறா பேசுவீங்க நீங்க? இல்ல மோகன் அவர்களுக்கு கேஸ் போட்டது யாரு? அம்மா மேல கேஸ் போட்டது யாரு? மோகன் அவர்களுக்கு இல்ல மோகன் தான். நான் என்ன சொல்றேன், மோகன் தான் முதலமைச்சராக போறாரு. கழகத்திற்கு அவர்கள் ஆதரவளிப்பார்கள். மோகன் வந்து நான் தவறா சொல்லிட்டேன். இல்ல மோகன் வந்து துணை முதலமைச்சர் நான் தவறா சொல்லிட்டேன். மோகன் தான் முதலமைச்சராக போறாரு. ஏன்னா 2027 ஜனவரி வரைக்கும் நம்ம சசிகலா அம்மா பதவி எங்க தேர்தலில் நிக்க முடியாது. அதான் சட்டம் சொல்லுது. சரி, அவங்க கட்சி இல்ல சார், இல்ல அவங்க கட்சி தொடங்கி இருப்பது இல்ல அப்படிதான் நான் சொல்ல முடியும். இல்ல சார், கட்சி தொடங்கி அவங்க எப்படி கேண்டிடேட் தான போட போறாங்க, அதை நீங்க மறுக்க முடியுமா? ஐயா, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி சார், அதை தான் நான் சொல்ல வரேன். நான் என்ன சில நான் இதுதான் அவர் நான் அப்படி முதல்வர் ஆவேன் என்று அவர்கள் நேற்று கட்சி பேரே சொல்ல கார்கே இல்ல சொல்றது இல்லாத கட்சிக்கு எப்படி கேண்டிடேட் வருவாங்க? கட்சி பேர் 2 தினத்திலே அறிவிப்பார்கள். நம்ம யதார்த்தத்தை பேசிட்டு இருக்கோம். 2 தினத்திலே நம்ம யதார்த்தத்தை பேசிட்டு இருக்கோம். கட்சி கொடியை அறிவித்து இருக்கிறார்கள். 3 வருஷம் 4 வருஷமா நம்ம வந்து யதார்த்தத்தை பேசிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நேரத்திலையும். அது கொஞ்சம் மாறலாம் இருக்கலாம். கற்பனை உலகத்துல இருக்கிறவங்கள நம்ம தேர்தல்ல தொடர்ந்து தோல்வி. என்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை சந்தித்து எது யதார்த்தம் எது கற்பனை தொடர்ந்து நீங்க வந்து தோத்துட்டே இருப்பீங்க. அந்த அம்மா வந்து கட்டி காத்த ஏகத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? சார், அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க அந்த அம்மா தரவு சொன்ன எதுக்கு எல்லாரும் வந்து உங்களுக்கு இப்ப ஜெயிக்கல அப்படினா இப்ப ஜெயிக்க வச்சிருவாங்கல்ல. இப்ப சார், இப்ப நான் அதுதான் சார் சொல்றேன். உங்களுக்கு 40% ஓட்டு சார், நீங்க ஜெயிக்க வைக்கிறதா? அம்மா கேப்போம் சார், கேப்போம்.